இன்றைக்கி காலமே ஆரி கிளாஸுக்கு தான் போயிருந்தேன் மேலே மாடியில். ஏன்னா ஒரே குப்பையாக கிடந்துருச்சு. கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் வேலை முடிச்சிருந்தோம். ஸோ அதை எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக காலமே ஓடோடி போயாச்சு. பீட்ஸ் தைக்கிற இடத்துல ஃபுல்லாகவே பீட்ஸு, கால் சவுட்ட முடியலை, அந்த அளவுக்கு பீட்ஸ் கொட்டி கிடந்துச்சு. ஸோ எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சிருந்தேன். கிஃப்டி குட்டி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அச்சு குட்டி அங்கன்வாடிக்கு போகிறதுக்கு குஷியாக இறங்கியாச்சு. போகிற இடத்துல ஒரு கொடையை பார்த்தாச்சு. உடனே கொடை வேணும். ஸோ அவங்க கொடையை ஆல்ரெடி ஒடிச்சு விட்டாச்சு. ஸோ அவங்களுக்கு கொடை இல்லை. இப்போ ரொம்ப ஹீட்டாக இருக்குது, ஒரே வெயில். இப்போல்லாம் வெளியே போகிறதுக்கு கொடையால் தான் போகணும். நம்ம பாருங்கள், கொடையை எடுத்துகிட்டு பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு கொடை கூட கொடுக்கல. அடியை பாருங்கள், தான் பிடிச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெனாவட்டு இப்போவே உண்டு எல்லார்கிட்டையும். இன்றைக்கி ஆரி கிளாஸுக்கு வீட்டில் ஒருத்தங்க புதுசாக வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஆன்லைன் ஆரி கிளாஸும் இதே மாதிரி தான் நடக்கும். பட் நான் உங்கள் பக்கத்தில் இருந்து சொல்லிக் கொடுக்க மாட்டேன், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ பேசிக்கில் இருந்து நீடில் எப்படி பிடிக்கணும், எப்படி த்ரெட்டை பிடிக்கணும், நீடில் எப்படி த்ரெட்டு சுற்றணும் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்குறதுனால ஈஸியாக அவங்களுக்கு புரியும். நீங்களும் தைரியமாக தைக்கலாம். தென் இந்த ஸ்டாண்டில் வந்து ஃப்ரேம் மாட்டுறது நிறைய பேருக்கு தெரியலை. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ உள்ளாடி கொடுத்துருப்பாங்க. அதை லூஸ் பண்ணி டைட் பண்ணி நீங்கள் கரெக்டாக ஃப்ரேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ டைட்டாக ஃப்ரேம் இருக்கிற டைமில் தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு பக்காவாக இருக்கும். இந்த ஸ்டாண்டை பொறுத்தவரையில் கொஞ்சம் வெயிட் கம்மி. ஸோ தைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த அச்சுக்குட்டி அங்கன்வாடியில் எப்படி இருக்காங்கன்னு தெரியலை. வந்ததும் சூப்பர்வைசர் மாதிரி எல்லாரோட ஸ்டாண்ட்லேயும் எல்லாரோட ஒர்க்கையும் போய் பார்த்து கரெக்ட் பண்ணுறது அவங்களோட வேலை. 3 வீக்ஸ் முன்னாடி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சுன்னு சொன்னதுமே என்னோடய ஆரி அண்ட் டெய்லரிங் ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் வாங்கிட்டாங்க. ஸோ பேலன்ஸ் வந்து பேக் பண்ணி வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் நீங்களும் கேட்கலாம். நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்க ஆயில் தான். தென் இன்றைக்கி வந்து நான் இவ்வளவு ப்ளவுஸ் வந்து முடிச்சிருக்கேன். எல்லாமே ஹேண்ட் ஒர்க்கு, பேட்ச் ஒர்க்கு தான். தென் சாரியை கன்வெர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண ஒர்க்கும் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கும் இது மாதிரி சாரியை சுடிதாராக கன்வெர்ட் பண்ணணும், மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணணும், கவுனாக கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னை கான்டாக்ட் பண்ண மறக்காதீங்க. உங்களோட ப்ளவுஸை நீங்களே ஸ்டிச் பண்ணி ஆரி ஒர்க் போடணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ இஷ்டப்பட்டால் லைக் செய்ய மறக்கிறது. தேங்க்யூ.